ஓகேம்மா, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஆடிட் டாக்குமெண்டேஷன் சாப்டர் நம்பர் 6 CA இன்டர்மீடியட். இதோட ஒரு குவிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஐ ஹாவ் சர்டன் கொஷின்ஸ். நம்பர் 1, யார் ஆடிட் டாக்குமெண்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அவர் என்னத்தை அப்படி டாக்குமெண்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னெல்லாம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணாரோ அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எழுதுவார். அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி என்னெல்லாம் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சதோ அதை ரெக்கார்ட் பண்ணுவார். அந்த ஆடிட் எவிடன்ஸ் வச்சு அவர் என்ன கன்க்ளூஷன்ஸ் ரீச் பண்ணாரோ அதை ரெக்கார்ட் பண்ணுவார். அந்த கன்க்ளூஷன்ஸை வச்சு அவர் எப்படி ஆடிட் ரிப்போர்ட்டை ஃப்ரேம் பண்ணாரோ அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் யார் ப்ரிப்பேர் பண்ணுறது? ஆடிட்டர். என்னென்னலாம் அவர் ரெக்கார்ட் பண்ணுவாரோ நான் சொன்ன மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளைடு, ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்டு, ஓகே, அந்த இடத்துல கன்க்ளூஷன்ஸ் ரீச்டு, ஓகே, அண்ட் தென் ஆடிட் ரிப்போர்ட் அவர் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாரு, இது எல்லாத்தையுமே அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணுவார். சரி, ஓகே, இது எதுக்காக பண்ணுறாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன்? ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனுடைய பர்பஸ் என்ன? ஒரு ஆடிட்டர் அவர் அப்ளை பண்ண ஆடிட் ப்ரொசீஜர்லேருந்து சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ், சிக்னிஃபிகண்ட் டெசிஷன்ஸ், சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தட் ஹி ஹஸ் மேட், இது எல்லாத்தையும் அவர் ஏன் முதல்ல ரெக்கார்ட் பண்ணணும்? ஏன்னா நாளை இப்போ யாரும் வந்து நீ பண்ண ஆடிட் சரியில்லை அப்படி சொல்லிடக்கூடாது. அதனால் ஆடிட்டர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, the engagement partner is trying to put all the information, okay, and the procedures applied and the evidence obtained and everything, okay, he just wants to prove to everyone that I have done my best. I have done my bestங்கிறத விட I have done everything accordingly as per standards and auditing. நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும். ஓகே, நான் எப்படி ஆடிட் பண்ணியிருக்கேன், என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சாதான் எனி எக்ஸ்டர்னல் பார்ட்டி யாராவது வந்து எங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தாலும் சரி, இல்லை நாங்கள் எங்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஒரு எங்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் வந்து எங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணாலும் சரி. சப்போஸ் இந்த வருஷம் நான் ஆடிட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இயர் வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஆடிட் பண்ணுறாங்க. எங்கள் ஃபர்மில் ஒரு 10 பார்ட்னர்ஸ் இருக்கும். இந்த வருஷம் நான் வந்து ஆடிட் பண்ணுறேன், அடுத்த வருஷம் இந்த கிளைண்ட் வந்து வேறு ஒரு ஆடிட்டர் கூட வந்து ஆடிட் பண்ணலாம் ஃப்ரம் த சேம் ஃபர்ம். Okay, for example, you and I are in a partnership firm, okay, for as a chartered accountant. ஸோ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 பார்ட்னர் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொடுத்துறீங்க, நான் பார்த்து முடிச்சுட்டேன். நான் அடுத்த வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் உடம்பு சரியில்லாத என்ன எழுப்பி என்ன ஆச்சு இப்படி கேட்க முடியாது, கரெக்டாக? அப்போது நான் அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா you have lot of experience. So an experienced auditor with no previous connection should be able to understand about the client, about the audit, about every significant matter just by looking at these audit document working papers. That is why we want these documentation to be proper, to be very 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 essential. அப்போ என்ன சொல்கிறோன்னா, question number 1, who prepares auditor? What he prepares, I told you all the procedures, evidence obtained, everything. What is the purpose? I've told you. வெளிலேருந்து யாராவது வந்து நம்மளை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தாங்கன்னா நமக்கு அதுக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு ப்ரூஃப் இருக்கணும், நம்ம எப்படி ஆடிட் பண்ணியிருக்கோம் என்ன. ஸோ an experienced auditor with no previous connection is taking up the audit next year because I have fallen sick, which means he should be able to understand about the audit. So there are so many purposes for this audit documentation. And then the next question is what are all the things, okay, I have to make sure that an audit documentation kulla kondu varanum appdi. So generally the nature, timing, the nature, extent and timing of the audit procedures, nature, timing and extent of important significant ஆன matters, இது எல்லாத்தையுமே வந்து நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும், கரெக்டாக? அதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன்ப்பா. சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணு, சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் தோஸ் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்? ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை மாற்றி அமைக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மேட்டர் நடந்ததுன்னா அது சிக்னிஃபிகண்ட் மேட்டர். அப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ணுற அளவுக்கு அங்கே ஏதோ நடந்துருச்சுன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட் மேட்டர். ஸோ அந்த மாதிரி ஸோ தெர் ஆர் ஏரியாஸ் விச் டெல்ஸ் யூ இதெல்லாம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான மேட்டர், இதெல்லாம் நோட் பண்ணி தனியாக வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ தட் எனிபடி ஹூஸ் லுக்கிங் அட் யூர் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஷுட் ஆல்வேஸ் ஃபைண்ட் தீஸ் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கணும். ஓகே, இந்த டாக்குமெண்டேஷன் சொல்கிறீங்களே, இது ஆடிட்டர் வந்து எந்த பாயிண்டில் செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு 65 நாள் 70 நாள் கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ணுறீங்களா, make sure that within those 70 days you finish your entire audit and the documentation. அந்த 70 நாளுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகே? ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆடிட் பண்ணும் போதே ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணால் அது ரொம்ப மோர் அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் ஆடிட்டை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 10 நாள் கழிச்சு அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணிங்கன்னா அது லெஸ் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ டு டூ த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது தென் அண்ட் தேர் பண்ணுறது ரொம்ப பெட்டர். சரி, ஓகே.
மேம் நாங்கள் வந்து அந்த 65 நாள் ஆடிட் கிளம்ஸியாக கடன்னு என்னவோ முடித்தோம் மேம். ஒரு 12-13 ஆடிட் முடித்தோம் நாங்கள் அதே 3 மாதம் கேப்பில். செம்ம பிஸியாக இருந்தோம். ஆமாம், பிஸியாக தான் இருப்பீங்க. சரி, ஓகே, எல்லா ஆடிட்டையும் பக்கம் முடிச்சோம். 12-13 ஆடிட்டை முடிச்சுட்டு அபாடான்னு மூச்சு விடும்போது ஜூன் மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா, எல்லாத்துக்கும் ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. பட் என்ன ஆகும்னா, அப்படியே வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ப்ரிலிமினரி லெவலில் ஒன்று ரெடி பண்ணியிருப்பீங்க, அப்புறமா அப்கிரேடட் வெர்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ண ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேப்பர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ரஃப் டிராஃப்ட் இவ்வளோ இருக்கும், ஃபைனல் டிராஃப்ட்டு கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அவ்வளோ இருக்கும். இதை உட்காந்து அழகாக சார்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது டே 1 ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, வேண்டாம், இதெல்லாம் அப்கிரேட் பண்ணியாச்சு, இதெல்லாம் அதுக்கப்புறமா இன்னும் 2-3 காலம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இது புது எக்ஸல் ஷீட்டே போட்டாச்சு, இந்த பழைய எக்ஸல் ஷீட்லாம் டெலிட் பண்ணேன், ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் 3 இடத்துல இருக்கா, ஒரு காப்பி மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் டெலிட் பண்ணேன். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். என்னென்னா, நீங்கள் ஆடிட்டை முடிச்சு ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் புதுசாக எந்த ஆடிட் எவிடன்ஸையும் சேகரிக்கவோ இல்லை எந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரையும் டச்சே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் யூ ஹவ் கிவன் த ரிப்போர்ட், அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணலாம். ஒரு 10 பேப்பர் இருக்குன்னா, ஐயோ 8 பேப்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கலாம், தூக்கி போட்டுட்டு ஒரு காப்பி மட்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சரில் நீங்கள் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? பஞ்ச் ஆஃப் வேஸ்ட் பேப்பர்ஸ், பஞ்ச் ஆஃப் ரிப்பீட்டட் பேப்பர்ஸ், இல்லை பஞ்ச் ஆஃப் ரிப்பீட்டட் பேப்பர்ஸ்னு சொல்ல முடியாது, இப்போ எல்லாமே ஃபைல்ஸில் வந்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா? தட் இஸ் ஒன் திங் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ப்ராப்பர்லி. அப்போ நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்து முடிச்சு அதுலேருந்து 60 நாட்களுக்குள்ளே இந்த சார்ட் அவுட் பண்ணுற வேலையை முடிச்சிடணும். சரியா? அவ்வளோதான் உங்களுக்கு டைம். அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பேப்பர்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60 நாள் தான் டைம். சரி மேம், ஆடிட் ஃபைல்னா என்ன? ஆடிட் ஃபைல் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபோல்டரோ இல்லை ஒரு பெரிய ஃபைல் வாடெவர், அதுக்குள்ளே வந்து ஒரு கிளைண்ட் ரிலேட்டடான எல்லா ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸும் வச்சுருந்தீங்கன்னா அது ஆடிட் ஃபைல். ஓகே மேம், தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மெமோராண்டா, கம்ப்ளீஷன் மெமோராண்டா. இது என்ன மேம் கம்ப்ளீஷன் மெமோராண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேஜ், 250 பேஜ், 300 பக்கத்துக்கெலாம் இருக்கும். சரியா? ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் என்டையராக. அந்த 300 பக்கமுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸான்னு கேட்டால் கிடையாது. சிலது ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்கும், சிலது தான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த தோஸ் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் அண்ட் தோஸ் எக்ஸ்ட்ராடினரிலி சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, தனியாக ஒரு சின்ன சம்மரி மாதிரி எழுதுவோம். என்ன சம்மரினா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க, உள்ளே போனதுலேருந்து வெளில வரத்துக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 days நீங்கள் அட்மிட் ஆகி வெளில வந்திருக்கீங்க. உள்ளே போனதுலேருந்து வெளில வந்த வரைக்கும் எவ்வளவோ மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அந்த இடத்துல 18 days நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் மெடிக்கல் ரெக்கார்டில் டே பை டே அங்கே வந்து நோட் பண்ணிட்டு தான் வருவாங்க. பட் நீங்கள் வெளில டிஸ்சார்ஜ் ஆகும்போது they give you டிஸ்சார்ஜ் சம்மரி. இந்த இஷ்யூக்காக உள்ளே வந்தாங்க, இன்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து தே ஹவ் டூ சம் ஸோ நாங்கள் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அப்படி தான். அப்போ நீங்கள் அந்த டே 1 டே 18 வரைக்கும் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் ஃபைல் வச்சு பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஒரு 150 பக்கத்துக்கு இருக்கும். பட் டிஸ்சார்ஜ் சம்மரி இஸ் கிவன் ஒன்லி ஃபார் 3 pages. ஏன்னா அந்த 3 pages நீங்கள் வந்து அட்மிட் ஆனதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, த வே யூ ரெஸ்பாண்டட், இது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு 3 pages சம்மரி ஷீட் கொடுத்துருவோம். சம்மரி ஷீட் மாதிரி, டிஸ்சார்ஜ் சம்மரி ஷீட் மாதிரி ஆடிட் டாக்குமெண்டேஷன்லையும் they'll give you something called as completion memoranda, where அவுட் ஆஃப் அந்த 400 pages ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் பேப்பர்லேருந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி மாதிரி கொடுத்துருவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வருஷம் இந்த கிளைண்ட்டை டீல் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இயர் ஐ ஃபாலன் சிக், அதனால் என்ன இந்த கிளைண்ட்டை டீல் பண்ண முடியல, ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து மொட்டை தான் குட்டையில் விழுந்தாலும் அந்த கிளைண்ட்டை பற்றி பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் ஆடிட் பண்ணியிருக்கேன்னா அந்த 400 பக்கத்தோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இருந்தால் அவருக்கு ஹீ வில் நாட் பி ஏபிள் டு எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இட் வில் பி டூ மச் ஃபார் ஹிம் பிகாஸ் இட் இஸ் லைக் 400 papers. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சம்மரி ஷீட் படிங்க. இந்த சம்மரி ஷீட்டை படித்தாலே இந்த கிளைண்ட்டை பற்றி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீல் ரீட் இட். அதை படித்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும் இங்கே எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்ன இது எப்படி டீல் பண்ணணும்னு. அதுக்கப்புறமா when he gets more timeல அவர் அந்த 400 pages of audit working sheet எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு and then he'll proceed with the audit. அதுக்காக தான் இந்த சம்மரி ஒர்க் ஷீட்டுன்னு இருக்குது. ஓகே, அந்த லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் திஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் அப்படிங்கிறத வந்து எத்தனை வருஷத்துக்கு நம்ம இந்த ஆடிட் டாக்குமெண்ட் ஒரு ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸை மெயின்டைன் பண்ணணும்? மினிமம் 7 years, மோர் தேன் தட் யூ கேன் மெயின்டைன், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் episode 1 of audit documentation.
நான் ஏன் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தியரியும் காமிக்காமல் நான் வந்து ஓவராலாக பேசியிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் யூ ஹவ் டு நோ வாட் இஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன், ஹூ டஸ் இட், வை தே டூ இட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட், வாட் இஸ் சம்மரி ஷீட், வை do you have to note down the significant matters, and what is the purpose of audit documentation, எதுக்காக வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வரவங்களுக்கு ஏன் புரியணும் என்ன ஏதுன்னு, வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஆஸ் பர் SA 230. ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, the auditor has to prove that I've done my audit as per SA. அதுக்கு எனக்கு ஒன்று வேணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட், அந்த ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த ஒப்பீனியனை நான் இப்படி தான் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தேன்னு எனக்கு ஒரு பேஸ் வேணும். So I want to form a basis upon which I have given the opinion. So என்னோட ஒப்பீனியனுக்கு நான் பேசிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா எதை வச்சு நான் ஃபார்ம் பண்ணேன், அதுக்கு I want my audit documentation to be done properly. Number 2, I've done my audit as per SA, as per the relevant standards on auditing அப்படிங்கிறது எனக்கு வேணும். So these are the most or primarily important objectives of SA 230 audit documentation. பார்த்தீங்கன்னா இந்த 2 ரீசன் தான். ஓகேவா? So with this I'm finishing episode number 1, where I've told you எல்லா இடம்ஸ் of connecting this audit documentation. Next episode we'll go through a quick revision of all the pages, okay, containing from audit documentation ஓட objectiveல ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் அது முடியும்னா லாஸ்ட் இதில் வந்து 7 years வரைக்கும் மெயின்டைன் பண்ணணுமா, அதுக்கு மேலே மெயின்டைன் பண்ணலாம். இன்னொன்று I've forgotten to tell you one thing. இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் யாரோட சொத்துன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் த சொத்து ஆஃப் த ஆடிட்டர் தான். சம் பீப்புள் வில் ஆஸ்க், மேம் அவர் வந்து வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளைண்ட்டை பற்றினது தானே, அப்போ கிளைண்ட்டோட தானே. இன்னொன்று இட்ஸ் நாட் அபவுட் த கிளைண்ட்டை பற்றின விஷயத்தை நான் எப்படி அனலைஸ் பண்ணனோ அதனுடைய ரிசல்ட்டை தான் நான் வச்சுருக்கேனே தவிர ஐம் நாட் ஹோல்டிங் த ரா இன்ஃபர்மேஷன் ஆஃப் கிளைண்ட், ரைட்? ஸோ அந்த கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நான் ரிசீவ் பண்ணி அந்த கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் மேலே என்னோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அதிலிருந்து வந்த ஆடிட் எவிடன்ஸ் அதை வச்சு நான் வந்து அரைவ் பண்ண கன்க்ளூஷன்ஸ், அதை வச்சு நான் கொடுத்த ஒப்பீனியன். ஸோ இட் இஸ் ஆல் மை ஒர்க் இன் டு கிளைண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ SA 230 படி ஆடிட் டாக்குமெண்டேஷன் படி இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எல்லாம் யாரோட சொத்துன்னு கேட்டிங்கன்னா ஆடிட்டரோட சொத்து. கிளைண்ட்டே உங்ககிட்ட வந்து உங்களோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை கேட்டாலும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அட் யோர் டிஸ்க்ரிஷன் யூ கேன் கிவ் தெம் ஃபுல்லி ஆர் பார்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எப்படினாலும் கொடுக்கலாம். கிளைண்ட்டே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வெளியில் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுக்க சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ விஷ் அண்ட் இஃப் யூ வில்லிங் டு கிவ் யூ கேன் கிவ். கிளைண்ட்டோட அனுமதி இல்லாமல் நீங்கள் ஒர்க்கிங் பேப்பர்ஸை யார்ட்டையும் வெளியில் கொடுக்கக்கூடாது. பட் தெர் இஸ் ஒன் திங் வேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ஆஸ்கிங் யூ ஆர் SEBI is asking you, any regulatory authorities are asking you to provide them with certain information, then even bypassing the client வேணாம்னு சொன்னாலும் வேறு வழி கிடையாது. ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கேட்கும்போது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ கிளைண்ட்டோட பெர்மிஷனோடு கொடுக்கறது வந்து as far as the client is good, you can listen to client, you can ask permission from the client and you can give the information outside. But client சரியில்லை, ஏதோ fraudulent activity இன்வால்வ் ஆயிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, SEBI ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர் ஆஸ்கிங் அஸ் டு ப்ரொவைட் சம் இன்ஃபர்மேஷன், அப்போ போய் கிளைண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? வித் திஸ் யூ ஃபினிஷிங் சாப்டர் நம்பர் 6. ஒரு சின்ன கான்செப்ஷுவல் முன்னோட்டம் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது வில் குவிக்லி கோ த்ரூ த பேஜஸ் ஆஃப் சாப்டர் நம்பர் 6. ஓகே.